கண்ணியத்து கூறிய அல்லாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓடி உழைத்த உழைப்பு, தேடி சேர்த்த செல்வமும், நாடி சேர்த்த நன்மையும், இவை யாவும் உலகமே ஏற்றுக்கொள்ளும் மரணம் வரும்போது மறைந்தே போகும். ஒரு மனிதன் கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் மரணத்திற்கு பின் அவனுடன் வருவது ஒன்றுமில்லை. அவன் கொடுத்ததுதான் அவனுக்கு உரியது. அதை தவிர்த்து சேர்த்து வைத்தது அவனுக்கு உரியதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஆதமுடைய மகன் என் செல்வம் என் செல்வம் என்று கூறுகிறான். அவனுடைய செல்வங்களில் 3 அவனுக்கு உரியதாகும். அவன் உண்டு கழித்ததும், உடுத்தி கிழித்ததும் மற்றும் கொடுத்து சேமித்து கொண்டதும் அவனுக்கு உரியவையாகும். மற்றவை அனைத்தும் கைவிட்டு போகக்கூடியவை, அதுவும் மக்களுக்காக அவன் விட்டு செல்லக்கூடியதாகும். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். மக்களிடம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லது பிறர் பாராட்டுவதற்கோ என்று நற்குணத்துடன் நடந்தாலும் அவன் இறந்த பிறகு கொடையாளி, கல்விமான், நற்பாலன், தொழுகை, நோன்பு போன்றவற்றில் ஈடுபாடு வணக்கசாலி என்றோ அவன் தாய் தந்தை வைத்த பெயரிலோ அழைக்கப்பட மாட்டான். அவன் உயிரற்ற சடலமான பின்பு ஜனாசா என்று அழைப்பார்கள். அப்படி அவன் மரணமடைந்த பின்பு அவனது அழகு, ஆரோக்கியம், அதிகாரம் அனைத்தும் அழிந்துவிடும். அவன் பயன்படுத்திய பொருட்களும் மற்றவர்கள் பயன்படுத்துவார்கள். அவன் சேர்த்து வைத்த செல்வமும் பிறர் எடுத்துக் கொள்வார்கள். அவனுடைய பரம்பரையோ, பதவியோ, மனைவி மக்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ பயனளிக்க மாட்டார்கள். அவனுடன் வரக்கூடிய குடும்பமோ அவன் சேர்த்து வைத்த செல்வமோ அல்ல, மாறாக அவனுடைய நல்ல அமல்கள் மட்டுமே மிச்சமாக இருக்கும். நாம் உண்மையான வாழ்க்கை தொடங்கிவிடும். மறுமையில் ஃபர்லானவையும் சுன்னத்தானவையும், இரகசிய தர்மமும், நல்ல அமல்களும், இரவு தொழுகையும், ரமலானின் நோன்பு மற்றும் எதையெல்லாம் சேர்த்து வைக்கின்றோமோ அதுவே பயனளிக்கும். ஆகவே நாம் இந்த உலகத்தில் மறுமை வாழ்க்கையை மறந்துவிட்டு உலகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு ஒரு பயனும் தராது. ஒவ்வொரு மனதும் இதை பற்றி உணர்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்தின் மோகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தடுக்கின்றது. அதை யார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்கிறார்களோ அவர்களுக்கு தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அவர்களே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற பதிவுகளை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.